நான் தான் லக்ஷ்மி. ஆமாம், இது என்னோட கதை தான். கொடைக்கானல் மலையில் இருக்கிற கருவேலம்பட்டின்ற அழகான கிராமம்தான் என்னோட ஊர். டக்குனவானா தாத்தா பாட்டி தேடுவாங்கல்ல. இந்த வெயிட்டை தூக்கி பார்த்துட்டுனா உனக்கு தெரியும். தூக்குவான். என்ன காலேஜ் காட்டுக்கு போகல? இன்னைக்கு போகல. இதை சாப்பிட்டு முத்துப்பாட்டு எங்கடா போய்கிட்டே நடந்துக்கிட்டே இருக்கிறையா? வாங்கடா. சரியான பேச பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பா அம்மா இருந்தும் அனாதை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்கள் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் எங்கள் அப்பா அம்மா அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு புது வாழ்க்கையை தேடிக்கிட்டாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கைக்கு நாங்கள் இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுன்னு எங்களை முழு புதலில் தூக்கி எறிஞ்சிட்டு போனதை என்னால் மன்னிக்கவே முடியாது. என் அண்ணா உடம்புல இருக்கிற தழும்பும் என் தாத்தாவும் தான் எனக்கு இந்த கதையை சொன்னாங்க. என்னோட கிராமம் பசுமையாக இருந்தாலும் என்னோட வாழ்க்கை ஏனோ வறட்சியாக இருக்கிறத புரிஞ்சிக்க முடியாத வயசு அது. ஏண்டா பாப்பா? இல்லைண்ணா, அதுக்கு நம்ம அப்பா அம்மா 2 பேர் நம்ம கொண்டிருக்கலாம்ண்ணா. ஏண்டா பாப்பா அப்படிலாம் சொல்கிற? நம்ம தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. நான் இருக்கேன், நான் பார்த்துக்கேன். போ, நீ மாதிரி அந்த துணி எடு போ. இருட்டும் அந்த இருட்டை பார்த்து பயப்படுறதுமே எங்களுக்கு வாழ்க்கையாக மாறிடுச்சு. மலையில் நினைறது சந்தோஷமாக இருந்தாலும் அது எங்கள் வீட்டுக்குள்ளே போயிறது சந்தோஷமானதாக இல்லை. அண்ணா, கதை வேற பூட்டி இருக்குண்ணா. தாத்தா பாட்டி வேற வரைக்கும் உட்காந்துருக்கோம். எங்கள் தாத்தா பாட்டி தான் எங்களுக்கு எல்லாமே. வேலை செஞ்சு சம்பாதிச்சு நாங்கள் கேட்குறதெல்லாம் வாங்கி தர அளவுக்கு உடலில் பலம் இல்லாட்டியும் நாங்கள் கேட்குறத விட அதிகமான அன்பு பாசம் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஓய்வெடுக்க வேண்டிய வயசில் எங்களுக்காக உழைச்சி கஷ்டப்படுற தாத்தா பாட்டியை பார்க்கவே பாவமாக இருக்கும். நாங்களும் தாத்தா பாட்டிக்கு உதவியாக அப்பப்போ வேலைக்கு போவோம். மழை பெஞ்சு விறகு நனைஞ்சு அடுப்பு எரியுமோ எரியாதோ, ஆனால் எங்கள் தாத்தா பாட்டிக்கு வேலை இல்லாமல் எங்கள் வயிறு எரியும். பசிக்கு சோறும் இருக்காது, கையில் காசும் இருக்காது. எனக்கும் போல் சாதாரண நாளாக தான் அந்த நாள் ஆரம்பிச்சது. ஆனால் எங்கள் வாழ்க்கையே மாற்ற போகிற நாள் அந்த நாள்னு அப்போ தெரியாமல் போச்சு. அன்னைக்கு தான் அவரை மொதல் தடவையாக பார்த்தேன். அச்சா, எங்களை மாதிரி சமூகத்தால் கைவிடப்பட்டவங்களெல்லாம் தேடி போய் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாற்றிக்கிட்டு இருந்தார். உங்கள் பேருண்ணா? லக்ஷ்மியா? லக்ஷ்மி எப்படி இருக்கீங்க? படிக்க போகலாமா? படிக்க ஆசை இருக்கா? அங்கே உட்காந்து பேசுவோமா? அவர் எங்களையும் தேடி வந்தார். இதுவரை ஒருவேளை சொத்துக்கு மட்டுமே போராடின எங்களுக்கு படிப்புன்னு ஒரு விஷயம் இருக்கிறத புரிய வச்சு எங்களை கூட்டிகிட்டு போனார். என்னதான் இருந்தாலும் தாத்தா பாட்டியை விட்டுட்டு வர்றதுக்கு மனசு கேட்கல. இருந்தாலும் தாத்தா பாட்டிக்காக அரை மனசோட கிளம்பணும். இதான் நம்ம வீடு.
புதுசாக 2 பேர் வந்திருக்காங்க. எல்லாம் சேர்ந்து வெல்கம் சொல்லுங்க. வெல்கம் டு அவேக்னஸ் ஹோம். இது பேர் முத்துப்பாண்டி, இது பேர் லட்சுமி. ஒரு கை திருப்பி கொடுத்துடலாமா? சரியா? ஓகே பசங்களா, அங்கே இன்ட்ரெஸ்டாக பண்ணுறீங்க, உங்களுக்கு பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கா? பண்ணுறீங்களா யாராவது? ஓகே, யார் பண்ண விருப்பம் இருக்கோ அவங்க நீங்கள் வரலாம் இங்கே. கங்க்ராட்ஸ், வெரி குட். சரியா? ஓகே கவனிங்க. ஸோ நீங்கள் இங்கே பண்ணுறதை பார்த்து அவங்க அங்கே இருந்து நீங்கள் பண்ணுறதை பார்த்து அவனுக்கு ஆர்வம் வந்திருக்கு. சரியா? அப்போ இவன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள். இதெல்லாம் ஏனா நான் உங்களை கதாத்தாவில் பார்த்தேனே, இதுதான் என்ன. என் பேர் முத்துப்பாண்டி, உங்கள் பேர்? நீனா. இதெல்லாம் யார் வரைஞ்சா? நான் மட்டும் இல்லை, அவளும் கூட சேர்ந்து வரைஞ்சா. என்ன வரைஞ்சிருக்கீங்க? இங்கே பாரு, சொட்டையாக இருக்குது. ஒழுங்காக தானே வரைஞ்சிருக்கோம். நான் வரைகிறேங்க. நீ வந்து வரைஞ்சா இத்தனை வருஷத்தில் எனக்குள்ள எவ்வளவோ மாற்றங்களை உணர ஆரம்பித்தேன். நானும் என்னன்னு முழுசாக மாறிட்டோம். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அன்பு, பாசம், வாய்ப்பு எல்லாமே இங்கே கிடச்சிது. என்னோட உண்மையான அக்கா தம்பிங்க இவங்க தான். என் மேலே உண்மையான அக்கறை காட்டுனால என் குடும்பமும் இதுதான். தலகாணி மாதிரி இருக்குண்ணா, வச்சு படுத்துக்கலாமா? இந்த ஜீவன் என்னமோ பண்ணுது அந்த முயல. பாவம் லட்சுமி, அந்த முயல் போய் சேர்ந்துட்டு போல சீக்கிரம். நம்ம எக்ஸ்சேஞ்ச் போய் சேர்ந்து சேர்த்துட்டு போகணும். ஏ வாங்க, நம்ம 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம். இந்த முயலை நீங்க வச்சுக்கோங்க, அந்த முயலை நான் வச்சுக்கிறேன். பார்க்க முடியாது, இங்கே பண்ணி தான் என் கை கடந்து. வாங்க. என்னண்ணா பண்ற? சொட்டை இல்லாமல் போடு லட்சுமி. இங்கே பாரு, இந்த இடத்துல சொட்டையா இருக்கு பாரு. கையை வச்சு அடிச்சு விட்டீங்க நீங்க. இந்த என் கையில் இல்லவே இல்லை பாரு. அதனால கலர் பத்துறது. இங்கே பாரு, நீனா சொட்டையா போடுது. அங்கே போட்டுக்கோ. நீனா நீ எல்லோ எடுத்து போடு. நீனா அப்போ தானே போட முடியும். கேட்டுக்கோ எங்கள் லக்ஷ்மியோட டைலாக்லாம். அண்ணா ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? எப்பயுமே சாமி கும்பிட வர மாட்டீங்கல்லண்ணே, என்னென்ன ஆச்சு? இங்கே உட்காருவோம்.
ஏண்ணா என்னென்ன ஆச்சு? ஃபோன் வந்துச்சு. அப்போ தாத்தா பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. தாத்தா பாட்டியை நான் பார்த்துக்கிறேன். எப்படி தாத்தா பாட்டி நல்லா வேலைக்கு போக முடியாது. அதான் நான் வந்து ஊருக்கு போகலான் இருக்கேம்மா. இல்லைண்ணா நானும் வரேண்ணா. இல்லைம்மா, நீங்கள் இருந்து படித்து ஒரு நல்ல ஒரு டீச்சர் ஆகும். அதான் எனக்கும் வேணும், எல்லா பேர்த்துக்குமே அதான் வேணும். இன்னொன்று எல்லா பேருமே ஆசைப்படுறது அதான். நல்லா படி. இங்கே அச்சா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, நீனா இருக்கு. அதனால் கவலைப்படாமல் நீ இங்கேருந்து படி லக்ஷ்மி. இல்லை லக்ஷ்மி, சொன்னா கேளு லக்ஷ்மி. சரியா? நீ இங்கேருந்து நல்லா படிக்கணும், படித்து நல்ல ஒரு டீச்சர் ஆகணும் லக்ஷ்மி. நான் சொல்கிறது உனக்கு புரிஞ்சுச்சா? இல்லை லக்ஷ்மி, சொன்னா கேளு. நீ நல்லா படித்து நல்ல ஒரு டீச்சர் ஆகணும் லக்ஷ்மி. லக்ஷ்மி, உனக்கு என்ன ஆகணும்னா சார்? எனக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசை, ஆனால் முடியுமான்னு தெரியல. டீச்சர் தானே ஆகணும். வா ஆயிடலாம், விடு. வா இந்திரி இந்திரி. இந்தா எழுது. லக்ஷ்மி சூப்பர் டி. எல்லாரும் கை தட்டுங்க டி. மிஸ், எனக்கு ஒரு டவுட். மிஸ் எனக்கு டவுட். மிஸ் எனக்கு டவுட். மிஸ் எனக்கு டவுட். மிஸ் எனக்கு டவுட். எல்லாமே இங்கேருந்து தான் ஆரம்பமாச்சு. இப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி 2 சாக்லேட் இருக்கு. நான் ஒரு 3 சாக்லேட் தரேன். எத்தனை சாக்லேட்? எனக்கு ஒரு டவுட் நோட்டா சொல்லுங்களேன். 3 சாக்லேட் கொடுக்குறேன். ஸோ 2 3 கூட்டினா எத்தனை வருது? 5 வருது இல்லையா? 5 கூட 1 கூட்டினா 5. சூப்பர்.